ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து நைட் தான் ஷூட் பண்ணி எடுக்கிறேன். அதாவது நாங்கள் நைட் தான் வந்து கோயிலுக்கு போக போகிறோம். அப்போ கிறிஸ்மஸ் அண்டாலே ஸ்பெஷல் வந்து அப்பம் தான் எல்லாட்ட வீட்லேயுமே. எங்களோட வீட்லேயும் வந்து அம்மா வந்து அப்பம் சுட்டிருந்தேன். அதை வந்து நல்லா நான் சாப்பிட்டுட்டு இது நான் வந்து ஒரு 9 மணி போல் தான் வந்து இதை வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். நான் வந்து சாப்பிட்ற அப்பம் வந்து பால் அப்பம். அம்மா வந்து 2 அப்பமே சுட்டிருந்தவ. அதாவது சும்மா ஒரு கேக் மாதிரி வந்த அப்பம் மாதிரி, இன்னொன்று வந்து சும்மா பால் அப்பம். அதுக்கு பிறகு வந்து மெஹந்தி போட்டுட்டு நல்லா காய வச்சுட்டு, இது வந்து ஒரு நார்மலான ஒரு கோன் மெஹந்தி தான். ஆனால் பெருசாண்டு வந்து சிவக்கையில். அதுக்கப்புறமா வந்து இதுதான் நான் வந்து கிறிஸ்மஸுக்கு போட வச்சுருந்த ஒரு உடுப்பு. இது வந்து தச்ச உடுப்பு தான். இது நான் வந்து இதுக்காண்டி மினக்கட்ட வந்து கிறிஸ்மஸுக்குன்னு வாங்கல. இது வந்து எங்களோட அக்காட கல்யாணத்துக்கு வந்து நான் தோழிக்கு போட்ட உடுப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸ்களும் வந்து எனக்கு கொஞ்சம் இயரிங்ஸு, நெக்லஸ்ஸு, அப்புறம் வந்து இந்த ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் வந்து நான் இந்தியாவில் வந்து வாங்கியிருந்தேன். அங்கே தான் எங்களோட அக்காவுக்கு வந்து கல்யாணம் நடந்திருந்தது. அங்கேருந்து நான் சில ஜுவல்ஸ்கள் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே ஒரு காப்பு வந்து என்கிட்ட இருந்துச்சு. அந்த காப்பையும் வந்து இதோட வந்து மேட்ச் பண்ணி போட்டுட்டேன். என்னட்டு உங்களுக்கே தெரியும், நெயில்ஸ் வந்து இந்த கையிலேயே இல்லை. அதால் வந்து சரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த நெயில்ஸை வந்து ஒட்டுவோம்னு தான் இந்த பாக்ஸில் இந்த நெயில்ஸை வந்து எடுத்து ஒட்டிட்டு, ஆனால் அப்படி இருந்தும் அந்த நெயில்ஸ் வந்து நைட் வந்து பூசையில் கலண்டுட்டு. இது வந்து நான் கோயிலில் நின்று எடுத்த ஒரு வீடியோ தான், சும்மா நார்மலாக எடுத்திருந்தேன் நான். அப்புறம் வந்து வீட்டை வந்து வெளிக்கிட்டு இது வந்து போயிட்டு, அதாவது கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்து எடுத்த வீடியோ தான். சும்மா சரி உங்களுக்கு காட்டலாம் தானே நான் எப்படி வலிக்கிட்டு இருக்கேன், இந்த வீடியோ எப்படி நான் வலிக்கிட்டு இருக்கேன்ன்ற மேக்கப் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுமென்னா நான் வந்து போடுறேன், இல்லைன்னா நான் அப்படியே விடுறேன். அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்பம் சாப்பிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் போல் ப்ரஷ் பண்ணிவிட்டு காலம்புற அம்மா வந்து பிளேண்டி வந்து தந்துருந்தாங்க. நான் வந்து டீ குடிக்கிறேன், எனக்கு வயிற்று பிரட்டும். அதால் பிளேண்டியை குடிச்சிட்டு அதோட அப்பம் சாப்பிட்டு காய்கறியும் அம்மா கொஞ்சம் தந்துருந்தாங்க. அதை வந்து அம்மாவுக்கு அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டு இன்றைக்கு வந்து பிரியாணி செய்வோம்னு தான் யோசிச்சிருந்தது. எனக்கு வந்து கொஞ்சம் பிரியாணி பிடிக்குமன்றபடியா அம்மா வந்து இன்றைக்கு பிரியாணி செய்து தந்தா. அதுக்கப்புறம் வந்து எங்களோட வீட்டுக்கு வெளியால் வந்து நான் எப்படி சோடிச்சிருக்கேன்ன்றதையும் உங்களுக்கு வந்து சும்மா காட்டுவோம்ண்டு. இது நான் வந்து முதலே சோடிக்கல. கிறிஸ்மஸ் நைட்டு அந்த அண்டு தான் வந்து இது நான் சும்மா நார்மலாக சோடிச்சு விட்டேன். என்ன ஒன்றுக்கு சும்மா லேங்க அப்படியே இருந்தா போல் சரி ஓகே இதில் இருக்கிற சும்மா என்னட்டு இருக்கிற கொஞ்சம் சோடி நெய் வச்சு சும்மா அப்படியே மேலார எனக்கு தெரிஞ்ச மாதிரியே ஏதாவது ஒன்று செய்து விடுவோம் அப்படின்னு சும்மா அப்படியே சோடிச்சு விட்டேன். ஆனால் ஓகே தான் இருந்த வடிவாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஒதுக்கல் வேலையில் இருந்தேன். இந்த நைட்டு தானே பூசைக்கு போயிட்டு வந்தது. சிங்கள பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன், சில பேருக்கு இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கு. இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போ அந்த பாட்டையும் கேட்டுட்டு ஒதுக்கிட்டு டப்புன்னு உடனே குளிச்சுட்டு, இதுதான் வந்து ஸ்ரீலங்காவில் தெரியும் தானே நார்மலாகவே இந்த கவுன் போடுவாங்க. அதாவது வீட்டு சட்டின்னு ஒரு இந்த கவுன் சீத்து சட்டின்னு வந்து போடுவினம், கொட்டு நல்லா போட்டிருப்பினம். ஏண்டா அது வருஷ கிறிஸ்மஸ்ன்னாலே அது வந்து உண்மையாக தைச்சி போடுறது இங்கே வழக்கம். எல்லாரும் ஒரே மாதிரி அப்படி போடுறது. என்கிட்ட வந்து கோல்டு சிலங்க வந்து இருந்துச்சு. அதாவது உண்மையான கோல்டு இல்லை, கோல்டு கலர் இல்லை. இது வந்து நான் இந்தியாவில் எடுத்திருந்தேன். இன்னுமே கறக்காமல் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி சும்மா நெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஒட்டி காட்டுவோம், டைம் போகுதில்ல, என்ன எனக்கு செய்கிறேன்னு தெரியாமல் கிடக்குது, சும்மா போர் அடிச்சிருந்தானே அப்படின்ட்டு சரியண்டு இந்த நெயில்ஸை வந்து உங்களுக்கு ஒட்டி காட்டுவோம்ண்டு ஒட்டி இருந்தேன்னா. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஃப்ரெஞ்ச் நெயில்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது மேலே வந்து சைடில் வந்து ஒரு கோல்டு கலர் சேர்ந்த மாதிரி அப்படி இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த நெயில்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்குமேண்டா. சும்மா மீடியமாக எல்லாருக்குமே இந்த நெயில்ஸ் வந்து பிடிக்கும். இந்த கலர் எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரியான ஒரு கலர் தான். அதோட இப்போ வந்து இந்த கலர் வந்து ட்ரெண்டிங்காகவும் போய் கொண்டு இருந்தது. சரி என்றுட்டு நான் இந்த கையில் வந்து ஃபுல்லாக 5 விரல்லையும் இந்த ட்ரூலால் வந்து நல்லா சுரண்டிட்டு வந்து என்னட்ட வந்து ஒரு டிஷ்யூ வந்து இருந்திருந்தது. அதாவது மேக்கப் ரிமூவ் பண்ணுற ஒரு டிஷ்யூ வந்து இருந்தது. அது வந்து நான் அதால் வந்து இந்த கையில் இருக்கிற சுரண்ட அந்த நெயில்ஸ் எல்லாம் இருக்குது தானே, அதில் நல்லா தொடச்சிட்டு
அதுக்கப்புறமா வந்து இந்த நெயில்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு நைட்டு வந்து இப்படியெல்லாம் நான் செய்து ஒட்டல. ஏன்னு சொன்னா எனக்கு டைம் காணாம வந்துட்டு. நான் முதலே அத ஒட்டிட்டு வலிக்கிட்டு இருக்கலாம். சில டைம் எனக்கு அந்த நுகங்கள் சிலது அந்தரமா இருக்கு. எங்கட அம்மா பின்னுக்கு வந்துட்டு போறா. அப்ப அந்தரமா இருக்கு. அப்ப அதால நான் உடனே சும்மா நார்மலா கிட்ட சொரண்டிட்டு அப்படியே ஒட்டிட்டு போயிட்டேன். அது வந்து நைட்டு ஒரு நுகம் வந்து கலண்டுட்டு அதாவது அந்த ரிங்கு போட்டிருக்கிற நுகத்தை கலண்டுட்டு சரி என்ன செய்யற ஒட்டி போட்டு சும்மா நார்மலா ஒட்டிட்டு வீட்டை வந்து திருப்பி ஒட்டி 2, 3 ஃபோட்டோஸ்கள் வந்து எடுத்திருந்தேன். இந்த நெயில்ஸ் வந்து ஒட்டும்போது நல்லா சுரண்டி பெர்ஃபெக்டா சைட்ல இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து தான் ஒட்டணும். அப்பதான் வந்து இது நிறைய நேரம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாவே எனக்கு இருந்திருக்கு. நான் வந்து நைட்டு வந்து காலம்பரசில் அதை ஒட்டினா நைட்டு வந்து கலட்டிடுவேன். இந்த இரவு தச்சில சொரிஞ்சு அப்படி இப்படி என்னைக்கு ஏதாவது கீறுபட்டுருமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதால நான் நெயில்ஸும் அதோட என்னட்ட இல்லை தானே. அதால இது ஒட்டினா அப்புறம் வந்து ஏதாவது கீறுபட்டுருமேன்னு நான் அதை கலட்டி வச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த க்ளூவை விட நிறைய க்ளூ இருக்குது அலி எக்ஸ்பிரஸில். நான் என்னோட க்ளூ வாங்கி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அது வந்து 3 நாள் மேலே இல்லாட்டி ஒரு கிழமைக்குள்ள இருக்குமா அப்படின்ற மாதிரி கிடந்தது. க்ளூவோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கூடவாகவே இருந்துச்சு. ஒருக்கா நான் ட்ரை பண்ணேன். ஓவர் கூட இல்லை. அதாவது ஒரு போட்டல் ப்ரைஸ் வந்து 400 இருந்தது. வாங்கி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்றதை நான் யோசிச்சு இருந்தேன்னா வந்து நல்லா அமர்த்தி ஒட்டினா தான் நல்லா அந்த ஃபிட்டாக இருக்குது. இதுதான் அந்த நெயில்ஸோட கலர். அதாவது நகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிற உடுப்புக்கு இது செட் ஆகும் தானே. வேறு கலர்ஸும் இருக்குது. பட் அந்த கலர் வந்து இந்த உடுப்புக்கு வந்து செட் ஆன மாதிரி இல்லை. அதனால் சும்மா இதை நார்மலாக எல்லாத்தையுமே ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்றது. 5 விரலுக்கு மொட்டின அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த நெயில்ஸ் வந்து எனக்கு உண்மையிலேயே பிடிக்கும். இது வந்து ஆகலும் பெருசென்னும் இல்லை, ஆகலும் சின்னனண்டும் இல்லை. ஒரு கணக்கான நெயில்ஸ். இந்த கையுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நெயில்ஸ். அதோட இந்த கைக்கு வந்து இந்த கலர் வந்து செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதால் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து சைட்டில் இருக்கிறதெல்லாம் நல்லா சொரண்டிட்டு அதை துடைச்சாத்தான் வந்து இது லைட்டாக ஃபேக் நெயில்ஸ் மாதிரி இருக்காது, ரியல் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அம்மா பிரியாணி செய்திருந்தேன். எனக்கு சரியான பசி வந்துட்டு ஒரு 1:30 போல தான் சாப்பிட்றேன். 1:30க்கு எனக்கு சரியா பசி வந்துட்டு திரும்பி சரி ஓகே சாப்பிடுவோமேன்னுட்டு பிரியாணியும் போட்டு சிக்கன் பிரியாணி அம்மா செய்திருந்தா. அதோட வந்து தயிர் பச்சடியும் வந்து அம்மா செய்திருந்தா. அதையும் நல்லா போட்டுட்டு அப்படியே சரி உங்களுக்கு காட்டி காட்டி சாப்பிடுவோமே அப்படின்னு தான் எடுத்து வச்சிருக்கேன். நானும் நல்ல டேஸ்ட். எங்களோட அம்மாவோட பிரியாணி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தானே. எங்களோட அம்மாக்கள் செய்கிறது வந்து எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும். பிடிக்குமே நாங்கள் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். எனக்கு எங்களோட அம்மா பிரியாணி வந்து அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும். இப்போ எங்களோட அம்மாட்ட சொல்லி இன்றைக்கி பிரியாணி தான் செய்து சாப்பிட்டது. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வேன் வந்துச்சு. அதில் ஒரு சொக் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த வீடியோவை. அப்புறம் வந்து நைட்டுமே பிரியாணி தான் சாப்பிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்.